இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 71. ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவிசாய்த்து என்னை மீட்டு கொள்ளும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கையினின்று என்னை காத்தருளும். நெறிக்கேடும் கொடுமையும் நிறைந்தோர் பிடியினின்று என்னை காத்தருளும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மையே சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். உம்மையே நான் எப்பொழுதும் புகழ்ந்து போற்றுவேன். பலருக்கு நான் ஒரு புதிராய் காணப்படுகின்றேன். நீரே எனக்கு உறுதியான அடைக்கலம். என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே. நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதேயும். என் ஆற்றல் குன்றும் நாளில் என்னை கைவிடாதேயும். ஏனெனில் என் எதிரிகள் பேசுவதெல்லாம் என்னை பற்றியே. என் உயிரை பறிக்க தேடுவோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர். கடவுள் அவனை கைவிட்டு விட்டார். அவனை பின்தொடர்ந்து பிடியுங்கள். அவனை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று அவர்கள் சொல்கின்றார்கள். கடவுளே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும். என் கடவுளே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என்னை பழிப்பவர்கள் வெட்கி அழிவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய தேடியவர்களை இழிவும் மானக்கேடும் சூழட்டும். ஆனால் நான் என்றும் நம்பிக்கையோடு இருப்பேன். மேலும் மேலும் உம்மை புகழ்ந்து கொண்டிருப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். உம் அருள் செயல்களை என்னால் கணிக்க இயலாது. தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதி முறைமையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். கடவுளே, உம் கைவன்மையையும் ஆற்றலையும் இனிவரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும். கடவுளே, உமது நீதி வானம் வரைக்கும் எட்டுகின்றது. மாபெரும் செயல்களை நீர் செய்திருக்கின்றீர். கடவுளே, உமக்கு நிகர் யார்? இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே, எனக்கு மீண்டும் உயிரளிப்பீர். பாதாளத்தினின்று என்னை தூக்கி விடுவீர். என் மேன்மையை பெருக செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். என் கடவுளே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உமது உண்மையையும் புகழ்வேன். இஸ்ரேலின் தூயரே, யாழிசைத்து உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உம்மை புகழ் பாடுகையில் என் நா அக்களிக்கும். நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும். என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும். ஏனெனில் எனக்கு தீங்கு செய்ய பார்த்தவர்கள் வெட்கமும் மானக்கேடும் அடைந்து விட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.